யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு கணவன் மனைவி ஒற்றுமில்லாத ஜாதகம் என்ற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். கணவன் மனைவி ஒற்றுமில்லாத ஜாதகம்னாலே பார்த்தீங்கன்னா 6-8 தாங்க கண்டிப்பாக இருக்கும். அல்லது பாதகாதிபதி. நான் ஏற்கனவே சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் ஜாதகம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாருங்க. அதே மெத்தட் தான் இதுலேயும் வரும். ஒரு கணவனோட ஒரு ஆணுக்கு அவனோட ராசியிலிருந்து 6வது ராசியாக பெண் இருக்கக்கூடாது. அவனோட லக்கணத்திலிருந்து பெண் 8வது லக்கணமாக இருக்கக்கூடாது. அடுத்தது இவனோட இப்போ மேஷராசியாக ஒரு பையன் இருந்தான்னா, ஒரு ஆண் இருந்தான்னா அவனுக்கு கன்னி ராசியாகவும் அடுத்து விருச்சிக ராசியாகவும் பெண் அமைக்கவே கூடாது. பொருத்தம் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி லக்கணம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணமாக இருந்து துலா லக்கணமாக பெண் இருந்து தனுசு லக்கணமாக ஒரு பெண் இருந்துச்சுனாலும் இது பொருத்தம் பார்க்கக்கூடாது. அதாவது உங்கள் ராசிக்கும் லக்கணத்துக்கும் 6-8 சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும். அடுத்தது மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் 7ஆம் இடம் மகா பாதகாதிபதியாக வரும். இல்லை, 7ஆம் இடம் மாரகாதிபதி. ஆனால் அது வேண்டாம். அது ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முறை தான் மாரகாதிபதின்றது வாழ்க்கையில் ஒரு முறை தான் நடக்கும். அடிக்கடி மரணம் யாருக்கும் நிகழ்றதில்லை. அதில் நமக்கு மாரகாதிபதி டாபிக் நமக்கு வேண்டாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். இது மகா அதாவது பாதகாதிபதி அட்டமாதிபதி 2 பேர் தவிர இன்னொருத்தர் இருப்பார் மகா பாதகாதிபதி. ஏன்னா இவங்கள 2 பேரையும் அவர் தூக்கி சாப்பிட்டுப்படுவார். அவர் தான் சரம். அதாவது மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா சர ராசிக்கு 11ஆம் அதிபதியாக வருவார். அப்போ மேஷத்துக்கு 11ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கும்பமாக தான் வரும். கும்பம் சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா அந்த ராசி கும்பராசி மேஷ ராசிக்காரங்க கும்பராசி பொருத்தம் அமைக்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் பாதகத்தை தான் செய்யும். நீங்கள் என்ன தான் தலைக்கே தண்ணி குடித்தாலும் பாதகம் தான் செய்யும். இதே பெண்ணுக்கும் இதே தான். மேஷராசியிலிருந்து பெண் ஒரு மேஷராசியாக இருந்து 6ஆம் புதன் அதை கன்னி ராசி பையனும் திருமணம் பண்ணக்கூடாது. விருச்சிக ராசி பையனும் திருமணம் பண்ணக்கூடாது. அடுத்தது கும்பராசி பெண்ணையும் திருமணம் பண்ணக்கூடாது. ஆச்சுங்களா? வெயில் அதிகமாகிடுச்சு. என்ன தான் பேனை போட்டாலும் வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கு. அதுதாங்க இந்த மாதிரி இந்த 6-8 காம்பினேஷன் பாதகாதிபதி. இதே இதாவது சரம் ஸ்திரம் உபயம் 3 ராசி இருக்குது பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா சர ராசி எல்லாமே பார்த்திங்கன்னா மேஷம், அடுத்தது கடகம், அடுத்தது துலாம், அடுத்தது மகரம். இந்த மாதிரி ஒரு பாவத்தில் 4 பாகமாக பிரிச்சுக்கணும். சரம் ஸ்திரம். நீங்கள் அப்படியே மேஷம் சரம்னா ஸ்திரம் ரிஷபம், உபயம்னா மிதுனம். இது எதாங்க 3 கான்செப்ட் தான் மாற்றி தான் ஒரு 12 கட்டத்துக்கு வரும். இதில் எல்லாருக்குமே பாதகாதிபதி அட்டமாதிபதி ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா ராசிக்காரங்களுக்கும் அந்த ஸ்திரம் ஸ்தரம் உபயம் ராசிக்காரங்களுக்கு. ஆனால் மகா பாதகாதிபதி மட்டும் வேறுபடுவார். இப்போ சரத்துக்கு 11ஆம் அதிபதி மாரகாதிபதி, அதாவது மகா பாதகாதிபதியாக இருக்கிற மாதிரி ஸ்திரத்துக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியாக வருவார். உபயத்துக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக வரும். இது தனி கான்செப்ட். இந்த மாதிரி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ராசியோ லக்கணமோ பொருத்தம் பார்க்காம அந்த மகா பாதகாதிபதியை நம்ம பார்க்கணும். அதேமாரி மரணம்ன்றது ஒரு முறை சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஒரு முறை உள்ள அதையும் பார்க்கணும். மாரகாதிபதி யார் சொல்லிட்டு அதையும் பார்த்து அந்த ராசிக்காரன் நம்ம இணைக்கவே கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் அதாவது அரேஞ்ச் மேரேஜுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்தா மட்டும்தான் அந்த தம்பதிக்கு ஒற்றுமையோடு கொஞ்சம் வாழ்வார். ஏன்னா மற்ற ராசியெல்லாம் கூட ஈடு கொடுத்து எப்படியே வாழ்ந்துடும். இதே நிறைய பிரிவினை டைவர்ஸு போகிறது எல்லாமே அதுதான். இப்போது
காதலிக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு 100க்கு 25% மனம் ஒற்றின தம்பதிகளாக இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து இறைவன் நினச்சிருப்பாங்க. ஏன்னா பூர்வ ஜென்ம கர்மா படி ஒரு நல்ல கர்மாவும் இருக்கும். அவங்க வந்து இயற்கையாக வந்து இவங்க மனம் ஒத்தி நான் என்ன சொன்னாலும் கேட்குறேன், அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி அவங்க மனம் ஒத்தி அந்த தம்பதிகள் வந்து நல்ல அருமையான ஒரு நல்ல தம்பதிகளாக இருப்பாங்க. அதேமாரி 100க்கு 25% தான் அந்த மாதிரி அது அதாவது தெய்வ கடாட்சமான ஒரு அமைப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீதி ஒரு 25% ஒரு வீலில் வந்து வண்டியை ஓட்டுருவாங்க. எப்படின்னா சண்டைகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும், பாசமும் இருக்கும், பந்தமும் இருக்கும், அடித்து பிடிச்சின்னு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு வீல் பயணம் மாதிரி அவங்களும் ஓரளவுக்கு வாழ்ந்துருவாங்க. மீதி ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா திடீர் வந்த காதல், எதேர்ச்சியாக வந்த காதல், கண்டதும் காதல், பார்த்ததும் காதல் என்ற மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்த காதல் வந்து நிலைக்காது. அப்படி ஒரு காதலில் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% எப்படியும் பிரிஞ்சு வாழ்ந்து பிரியறது சேர்றது ஒரு 25% அதில் ஒதுங்கும். ஒரு 25% சுத்தமாக வேணவே வேணாம் அந்த வாழ்க்கைன்ற மாதிரி ஒதுங்கி போயிடும். இதுதாங்க லைஃப். இதுதான் அந்த நம்ம ஜாதக வழியாக உள்ள வரும். இது அரேஞ்ச் பண்ணாலும் சரி, அது காதலிச்சவங்களோட ஜாதகத்தை அந்த ஒற்றுமையான ஜாதகத்தை பார்த்தாலும் தெரியும், 2 பேருக்குமே இந்த 6 8 இருக்கவே இருக்காது. அதேமாரி வந்து இந்த மீதி 25% சொன்ன பார்த்தீங்களா, சண்டையோட போகிறவங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒத்து வர மாதிரி ஒரு ராசி இருக்கும். அதாவது மேஷ ராசினா சிம்ம ராசியாக பொருத்தம் வர மாதிரி இருக்கும். அது வந்து நல்ல ஒரு மனம் பொறுத்து போனால் பொருத்தமாகிடும். அதே லக்கணத்துக்கு இப்போ லக்கணம் அதாவது எல்லாருக்குமே மேஷம் லக்கணமும் ராசியும் ஒரு 100க்கு 25% தான் வந்து மக்களுக்கு அமையும். ராசி வேறு லக்கணம் வேறு அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்போ லக்கணம் வந்து ராசி வந்து மேஷ ராசியாக இருந்து பொண்ணு வந்து சிம்ம ராசியாக இருந்து பொருத்தமாகிடுது. லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணமாக இருந்து அடுத்து வந்து துலா லக்கணமாக இருந்துச்சுன்னா 6 தான் வரும். இருந்தால் அது ஒரே ஒருத்தரோட அதாவது சுக்கிரனோட இன்னொரு வீடுன்றதால அது ஓரளவுக்கு வண்டியை ஓட்டிடலாம். இதே வந்து மிதுன லக்கணமாக இருந்து விருச்சிக லக்கணம் 6ஆம் இடம் வரும். விருச்சிக லக்கண பொண்ணை பிடிச்சி இப்படி கல்யாணம் பண்ணால் போகணும், காலம் முழுவதும் சண்டை சச்சரவுகள் நிறைந்த ஒரு கொடூரமான லைஃப் தான் நமக்கு வந்து பார்க்க முடியும். எப்படியோ ஒரு பந்த பாசம் ஒரு குழந்தைங்களும் இருக்குது, குழந்தைக்காக வளரும், இல்லை வந்து ஏதோ ஒன்று உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மெத்தடில் வந்து வந்துடுவாங்க, வாழ்க்கையை வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதுதாங்க இது ரொம்ப ஒரு அபூர்வம். அதுக்கு தான் வந்து குழந்தைங்களே வந்து பிறக்கும் போதே ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா ஆண் குழந்தை பிறந்தாலும் தெய்வ வழிபாடை தினமும் மந்திரங்களை உச்சாரணம் பண்ணணும், இந்த மந்திரங்களை சொல்லி கொடுக்கணும். ஒரு 3 மந்திரமாச்சும் தினமும் குழந்தையிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். கோவிலுக்கு வாரம் ஒரு முறையில் தினமும் கோவில் சுற்றணும். ஒரு உயிர்களுக்கோ உடலுக்கோ ஒருத்தவங்க மனதுக்கோ துன்பம் கொடுக்காமல் நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டினோம்னா அந்த பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகமே வந்து போயிடுச்சுருங்க. அதாவது இந்த எப்படிப்பட்ட ஜாதகம் வந்தாலும் சரி இவங்களுக்கு இருக்கிற அந்த இறைசக்தியால் வந்து அதை ஒரு ஆண் வந்து கெட்டவனாக இருந்தாலும் அவன் வந்து சரியாக கொண்டு வந்துடும். இல்லை பெண்ணு கெட்டவனாக இருந்தாலும் ஆண் பூஜிக்கிற அந்த மந்திரங்களை ஜபிக்கிறதால இந்த பெண்ணோட அமைப்பும் 6 8 இருந்தாலும் சரி, பாதகாதிபதியும் சரி, மகா பாதகாதிபதியும் சரி, அது வந்து பொருத்தம் இறைவன் வந்து அழகாக வாழ வச்சுருவார். எதையுமே இல்லை, ஏதோ கண்டதும் காதல், பார்த்ததும் காதல், பணத்துக்காக காதல், பொருளுக்காக காதல், சொத்துக்காக காதல், இப்படி வந்து இல்லை அதேமாதிரி அரேஞ்ச் மேரேஜும் அதேமாதிரி பண்ணி கொடுத்தோம்னா இப்போது சமீபத்தில் நம்ம வந்து ரிதன்யான்னு ஒரு பெண்ணு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதில் எந்த ஒரு குறைபாடுமே இல்லாத ஒரு பொண்ணு, நல்ல திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு நினச்சிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி கூட வாழ்ந்துருக்கலாம். அவங்களும் இவ்வளோ ஈக்குவல் தான். பெரிய பணக்காரன் இருந்தாலும் கடன் இல்லாமல் வாழணும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரன் இருந்தாலும் ₹1 கடன் இல்லாமல் இருந்தாலும் அவன் தான் சுத்த பணக்காரன். அந்த மாப்பிள்ளை பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பல கோடி கடனும் இருக்குது பேங்க்கில். சும்மா இவங்க ஈக்குவல் தான். ஒரே புள்ள ஒரே மருமக, அதை வச்சுக்கிறதுக்கு அவங்களால ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா அந்த ஜாதக பொருத்தம் கண்டிப்பாக வந்து அவனுக்கு மனைவி என்ற ஒரு ஸ்தானத்தில் வந்து பல பாவகிரகங்கள் வந்து அவங்க பார்க்குற மாதிரி இருக்கணும், இல்லை பாவகிரகங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பொண்ணு வந்து இறக்க நேரிடும். அப்படி இல்லையா இந்த பொண்ணுக்கு வந்து
இந்த 6, 8 பொருத்தமாக அவன் வரணும், மாப்பிள்ளை வரணும். அப்படி இல்லைன்னா அவனோட இந்த பெண்ணோட ஜாதக அதாவது லக்கணம் இருக்கிற இடத்துல அந்த பையனுக்கு ராகுவோ கேதுவோ இவங்க 2 பாவகர்கள் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மரணம் என்ற ஒரு அமைப்பு வந்து கொடுக்கும். சூசைட் பண்ணிக்கிற அமைப்பு வந்து கொடுக்கும். இதுதாங்க நம்ம பணம் காசு பொருத்தம் இல்லை, மனம் பொருத்தம் மரணம். சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தெய்வ பக்தியை கொடுக்கணும், கோவில் குளம் சொல்லி நல்ல ஒரு புராண கதைகள்லாம் நம்ம வந்து மகாபாரதம்லாம் எத்தனை லட்சம் முன்னாடி நடந்துச்சுன்னே தெரியாது. மகாபாரத கதையும் சரி, ராமாயணமும் சரி, இன்னும் நிறைய நம்ம பழங்காலத்து கதைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு பங்காளிகள் சண்டை போட்டதால் மகாபாரத கதை, ஒரு ஒரு உத்தமையான சீதாதேவியை வந்து பண்ண பிரச்சனைக்காக அது ஒரு கதை. அதுமாரி நிறைய கதைகள் வந்து பின்னிருக்கும். அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம வந்து வளர்த்து கொண்டு வந்தோம்னா அந்த கரெக்டாக தீய வழிக்கு போகாத பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு 6, 8 பொருத்தம் இருக்கும்போது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த கணவன் மனைவி பொருத்தம் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, பொருத்தம் இல்லாமல் ஒரு சண்டை சச்சரவோட வாழ்க்கையை ஓட்டுறாங்களே, அவங்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தையும் சரி, உனக்கு பிடிக்காத ஒருத்தவங்க கூட வாழறதும், பிடிக்காத ஒருத்தி கூட வாழறதும், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6, 8 உள்ள குழந்தைகள் பிறக்கும். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஏற்கனவே இந்த சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் என்ற ஜாதகம் ஒரு பதிவு போட்டிருப்பேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒற்றுமையில்லா தம்பதிகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக எதிராக வந்து அந்த பிள்ளைகள் வந்து அப்பா வந்து ஒரு மகர ராசியாக இருந்தான்னா சிம்ம ராசி பிள்ளையாக பிறப்பான். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை பிறந்து நம்ம எதிரியாக வந்து தூண்டி விடும். அதாவது அதுதான் கணவன் மனைவியும் வந்து முதல்ல வந்து நல்ல ஒரு ஜாதகம் பொருத்தத்தோடு நம்ம திருமணம் பண்ணணும், திருமணம் பண்ணணும். அதுக்காக நேரம் காலம் எல்லாமே வந்து சூட்சமாக நிறைய விதிகள் இருக்குது. இது பின்பற்றினால தான் பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க அந்த கடைப்பிடிக்காத தனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தவறுகள் நடக்கும். அதுலேயும் ஒரு 10 பிராமணர் வந்து 10-20% கண்டிப்பாக தவறுகள் நடக்க தான் செய்யுது. ஒரு 80% பார்த்திங்கன்னா வந்து குழந்தைகளும் பாருங்கள், அவங்களோட முக லட்சணமும் பாருங்கள், அவங்களோட எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாமே அந்த ஐதீகத்தை வந்து கடைப்பிடிக்கிறவங்க என்னென்ன நேரத்தில் குளிக்கணும், என்னென்ன நேரத்தில் சாப்பிடணும் என்ற எல்லா விஷயமும் அவங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதால ஒரு நல்ல ஒரு தெய்வீக சக்தியாக பிறந்தே ஒரு முகமாக இருக்கும். பிராமின்ஸோட முகம் பார்த்தாலே கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அம்சமாக இருக்கும், தெய்வீக அம்சமாக இருக்கும். அதனால தான் வந்து கோவில்கிட்ட கடவுள்கிட்ட அவங்கள வந்து நெருங்கி வர்றது. நம்ம வந்து இந்துக்கள்ன்ற பேரில் தான் இருக்கோம். நம்ம ஐதீகத்தை கடைப்பிடிக்கிறதில்ல. எப்போ வேணால் சாப்பிட்லாம், எப்போ வேணால் குளிக்கலாம், எப்போலாம் இந்த மாதிரி எப்போவெல்லாம்னு சொல்கிற போது நமக்கு இந்த தவறுதலான ஒரு குழந்தைகள் பிறக்க வேண்டியது, நாளைக்கு கஷ்டப்படுறது நம்ம தான். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்குது. எல்லாமே வந்து இறைவன் கையில் தான் இருக்குது. ஒரு எல்லா விஷயமே வந்து நமக்கு கடவுள் வழிபாடு எடுத்துக்கணும். எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், எப்போ குளிக்கணும், எப்போ தூங்கணும் என்ற சாப்பிடணும் என்றது எல்லா விஷயமும் வந்து எழுதப்பட்டிருக்குது. அதை இந்த அனுஷ்டானம் கடைப்பிடிச்சாலே வந்து நமக்கு நல்ல பிள்ளைகளே பிறப்பார்கள். அதே மாதிரி அதுங்களுக்கு வர துணைகளும் வந்து நல்ல விதமாக அமையும் என்றதான் மெயின் காரணம். அதேமாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்றது, 7ஆம் இடத்துல வந்து பாவர்கள் உட்காருது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கிரகம்தான் ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணும்போது. சரி, நம்ம டாபிக் வரும். இப்போ இந்த கணவன் மனைவி இப்போ இதுவரை சண்டை போட்டுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னா அதாங்க, ராசி ஒன்று பொருத்தமாக இருக்கும், லக்னம் வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்கும். இல்லை லக்னம் வந்து பொருத்தமாக இருக்குன்னா ராசி பொருத்தம் இல்லாமல் இருக்கும். இவங்க வந்து ஒரு வண்டியில் ஒரு வீலோடு ஓட்டுறவங்க, மனம் பொருத்தம் இல்லாதவங்க அவங்க கண்டிப்பாக. ஏன்னா எதிரி வாழ்ந்துக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே போவாங்க. அதே வந்து ராசியும் லக்னமும் பொருத்தமாக இருந்து அவங்க வாழறாங்கன்னா அது வந்து அபூர்வமான தெய்வீகமான ஒரு பிறப்புன்னு சொல்லலாம். நல்ல ஒரு லைஃபு, மனமுற்ற தம்பதிகள், தெய்வ கடாட்சம். அவங்க ஒரு விஷயத்தில் வந்து நல்ல காரியங்களை முன்னிறுத்தி அவங்கள செய்யும்போது அந்த காரியம் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். இந்த ஒரு வீலில் ஓடுறவங்களும் சரி, அவங்க வந்து ஒரு 60-70 வயசுக்கு மேலே ஒத்த தம்பதிகளாக இருந்தாங்களே, அதுவும் வந்து ஒரு ஈர்ப்போட பிரியாத பிரியாமல் வாழ்க்கை ஓட்டி வந்தாலும் அவங்களும் முன்னிறுத்தி நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யும்போது அதுவும் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகும். இதில் எதுவுமே இல்லாமல் பிரிஞ்சு வாழற ஒரு சுத்தமாக பிரிஞ்சு தூரத்தில் கான்டாக்ட் வைக்கிறோம் பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மெயின். நீங்கள் எங்கே வேணால் கணக்கெடுத்து பாருங்கள், இந்த 6-8 சம்பந்தம் தாங்க. இந்த 6-8 வந்தாலே எதிரி தாங்க.
வம்பு வழக்கு எனி டைம் கொஞ்சம் கூட பொருத்தமே வராது. அதேமாரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது இன்னொரு வீடியோவில் டாபிக் சொல்கிறேன். ஏன்னா பெரிய நீண்டிகிட்டே போகும் வீடியோன்றது. இந்த 6-8 பொருத்தத்தை பார்க்கணும். அதேமாரி இப்போது ஒரு மனைவியாகப்பட்டவங்க அப்படின்னா நமக்கு சாதகத்தாரிய 4ஆம், அதாவது கிருத்திகை நட்சத்திரம் ஒரு ஆண் சொல்லிட்டுனா அதுக்கு 4ஆவது நட்சத்திரம் எதுன்னு பாருங்கள். கிருத்திகை, பரணி, ரோகிணி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை இது 4ஆவது நட்சத்திரமாக வரும். இது வந்து கொஞ்சம் சாதகத்தாரை தான் இருந்தாலும் இது வந்து பொருத்தம் பார்க்குறதுக்காக சொல்கிறேன். இது கூட ஓரளவுக்கு நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிடலாம். அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் நட்பு நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அந்த தம்பதிகள் நல்லா இருப்பாங்க. நட்பு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா வந்து அஸ்வினி நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா கேதுக்கு யார் நட்பாக இருக்கிறோம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குருவோட நட்சத்திரம் வந்து பொதுவாக வந்துடும். அடுத்தது வந்து செவ்வாய் நட்சத்திரம் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவரோட நட்சத்திரமே வந்து கேட்டை, மூலம் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி பரணி சுக்கிர பகவான் நட்சத்திரமாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அவரோட நட்சத்திரமும் நம்ம பொறுத்த வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நட்சத்திரம் பொறுத்த வரும். அடுத்தது ராகுபவன் நட்சத்திரம் பொறுத்த வரும். அடுத்தது குரு வந்துடும். குரு வந்து எல்லாருக்கும் பொதுவானவர். அதாவது இந்த காம்பினேஷன் நம்ம எடுக்கணும் அவசியம் இல்லை. அதாவது ஒரு ஃபார்மாட்டுக்காக சொல்கிறேன். அதாவது இது வந்து தாராபலன் ரேஞ்சில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அதாவது மேஷ ராசிக்கு மேஷ லக்கணத்துக்கு யார் 8ஆம் அதிபதி யார்? விருச்சகம் வரும். அந்த விருச்சக லக்கணத்தோட அதிபதி யார் பாருங்கள், அது வந்து செவ்வாய். செவ்வாயோட நட்சத்திரம் எது பாருங்கள், 3 நட்சத்திரம் வரும். செவ்வாயோட நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திர பெண்களை வந்து நீங்கள் திருமணம் பண்ணும்போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6-8 இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நட்சத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் உங்களோட நட்சத்திரத்துக்கு உங்களோட அதிபதிக்கு வந்து அந்த செவ்வாயோட 8ஆம் அதிபதி திசை அந்த இது வரும்போது அது பிரச்சனைக்குள்ளே தான் நமக்கு வந்து காமிக்கும். ஏன்னா இவ்வளோ பொருத்தத்தையும் நம்ம பார்க்கும்போது நிறைய பார்க்கணும். சரி, ராசிக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி 6-8 வர்றவங்க அதிபதி. இப்போ திரும்பியும் சொல்கிறேன், ரிஷப லக்கணம் ராசின்னு எடுத்துக்கங்க. ரிஷப ராசியிலேருந்து உங்களுக்கு 6ஆவது ராசி சுக்கிர பகவான் நட்சத்திரம். அது ஓரளவுக்கு வந்து ஒரு பாதி 50% உங்களுக்கு வந்து பொருத்தம் வரும். ஏன்னா ஒரே ராசியாக இருக்கிறது, அதாவது ஒரே சுக்கிர பகவானோட 2 வீடுகள்ன்றது அது ஓரளவுக்கு பொருத்தம் வரும். இதே 8ஆம் அதிபதி குரு வீடு, தனுசு வீடு, அந்த தனுசு பகவானோட அதாவது குரு பகவானோட அந்த நட்சத்திரங்கள் எடுக்கும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8ஆம் அதிபதி நட்சத்திரங்கள் வந்து பொருத்தம் பார்க்கவே கூடாது. குருவோட நட்சத்திரத்தை ரிஷப ராசிக்காரங்களுக்கு அந்த பொருத்தம் பார்க்கக்கூடாது. புரிஞ்சுச்சுக்கலாம்? நானே கன்ஃபியூஷனாக இருக்கிறேன்னா, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6-8 உங்களோட ராசிக்கும் லக்கணத்துக்கும் 6-8 எந்த அதிபதிகள் வராரு பாருங்கள், அந்த அதிபதியோட நட்சத்திரத்தில் பெண்களோ ஆண்களோ வந்தாலும் அதுவும் பொருத்தம் பார்க்காதீங்க. அதுவும் வந்து கொடூரமான அமைப்பு. அதாவது நான் ஒன்று சொன்னேன்னா ஏட்டிக்கு ஆப்போசிட்டாக தான் அவங்க பேசுவாங்க. அது ஆண் ஒன்று பேசுனா பெண் ஆப்போசிட் தான் இருப்பாங்க, பெண் ஒன்று பேசுனா ஆண் ஆப்போசிட் தான் இருப்பாங்க. இது அவ்வளோ சீக்கிரம் குணம் பொருத்தம் வரவே வராதுங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இது மீறி நம்ம வந்து வாழணும்னு பார்த்திங்கன்னா இறை வழிபாடு மட்டும்தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். ஏன்னா இறை வழிபாடு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி லக்கணம் எல்லாமே போடும். நீங்கள் தூய சக்தி, நம்ம வந்து இப்போ ஆட்சியில் இருக்க மாதிரி தூய சக்தி, இது தூய சக்தி அல்லது தீய சக்தி இந்த மாதிரி வரணும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெய்வ வழிபாடு வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மந்திரங்களை ஜெபிச்சு ஒரு உயிருக்கோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம், அதாவது மற்றவர்களுக்கும் நீங்கள் துன்பம் கொடுக்காமலும் ஒரு உயிர்களுக்கும் வாட்டி வதைக்காமல் இருக்கிறதுக்கும், அடுத்தது வந்து அதாவது மந்திரங்களை காலையில் குளிச்சோமா அந்த டைமில் நீங்கள் செஞ்சு பண்ணிங்கன்னா இந்த ஜாதகம் நான் சொல்கிற எந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு பலிக்காது. நீங்கள் 6-8 நீங்கள் திருமணம் பண்ணாலும்
அது அவ்வளோ சீக்கிரம் 6-8 திருமணம் பண்ணலாம், அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒட்ட விட மாட்டாங்க. ஏன்னா 6-8ன்றது பெரிய கர்மம். நமக்கு ஒருத்தன் தெரியாமல் வந்து ஒரு திருமணம் ஆயிடுச்சு இப்போ ஆச்சுன்னா அதுதாங்க பெரிய கர்மம். வாழ்நாள் முழுவதும் அனுபவிச்சு தான் ஆகணும் என்ற ஒரு கட்டாயமான ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 6-8. இந்த கர்மாவை நம்ம ஜெயிக்கணும்னா தெய்வ வழிபாடு எடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ கொஞ்சம் ஓட்டிகிட்டு போகலாம் வண்டி, ஆனால் பிரிவு இல்லாமல் இருக்கணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவியெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைன்னு பிறந்துருச்சுனாலே தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குழந்தைக்காகச்சும் நீங்கள் வந்து வாழ்க்கையை ஓட்டி தான் ஆகணும். செகண்ட் மேரேஜுன்றது தவறுதலான விஷயம். ஏன்னா செகண்ட் மேரேஜ் அது ஆணோ பெண்ணோ பண்ணும்போது திரும்ப இன்னொரு குழந்தை ஒன்று பிறக்கும்போது இல்லை இந்த குழந்தையால் ஏதாவது உங்களை வந்து வாழ்க்கையை வந்து சீரழிச்சிடும். காலம் பூரா நீங்கள் வந்து கண்ணீரிட்டு தான் அழுகும். அதே நம்ம குழந்தைக்காக நீங்கள் வாழ்க்கையை ஓட்டி பாருங்கள். அது நாளைக்கு அந்த குழந்தையால் 2 பேரும் இணையிற மாதிரி அந்த கடவுள் வந்து பொருத்தம் கொடுத்துருவார். பிரிஞ்சு போகிறதால உங்கள் 2 பேர் ராசியும் அந்த கணவன் மனைவி ராசி பொருத்தம் இல்லைன்னா சரி திரும்ப அமைச்சிட்டாங்க, பொருத்தம் இல்லாமல் அமைச்சிட்டாங்க, சண்டை சாடி வருது. அப்போது ஒரு குழந்தை ஒன்று பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட ராசிப்படி கண்டிப்பாக இவங்க 2 பேரும் இணைக்கிற மாதிரி அந்த ராசி இருந்துச்சுன்னா உங்களோட 2 பேர் ராசியும் வந்து அது வந்து செல்லாது. இந்த குழந்தையோட ராசி பிரகாரம் 2 கணவன் மனைவி ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓட்டிடலாம். அதனால் வந்து சட்டனே டைவர்ஸ்ன்ற பெண்களும் போகாதீங்க. உங்களுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், அது இருந்தால் மட்டும் ஒன்றா நீங்கள் பிரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்டவங்ககிட்ட வாழவே முடியாது. ஏன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னும் போது அவங்ககிட்ட எப்படி வாழ முடியும்? அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாவத்தில் சனி செவ்வாய் ராகு இந்த 3 பேரும் ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவத்தில் எங்கே இருந்தாலும் சரி அந்த வரனையும் நீங்கள் தட்டி, அதாவது ஆணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை ஆணுக்கு இந்த மாதிரி செவ்வாய் சனி ராகு கேது பக்கம் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் இருப்பார். சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துல ராகு இருக்கிறதுல நீங்கள் கேது கூட போட்டுக்கலாம். செவ்வாய் சனி ராகு இவங்க இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. எந்த ஒரு ராசிக்கும் அது பொருத்தமே வராது. அது ரொம்ப கொஞ்சம் ஏன்னா வந்து டெரரான ஒரு கேரக்டர், அது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதே சுபகரகம் பார்த்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து வழி கொடுக்கும். அவ்வளோதான் நம்ம விஷயம். வந்து இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் பார்த்துங்க. ஏன்னா முற்றிலும் வந்து ஆனா சண்டை அடினா சண்டைனா நம்ம வந்து பிரிஞ்சு வர்றது வாழ்க்கையை வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம பிரிஞ்சு வாழ்ந்து கண்ணீரும் கவலையாக இருக்கிறத விட நம்ம வந்து ஒரு லைஃபோடு நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நம்ம பார்த்தோம். அதுதான் கண்டதும் காதல் பார்க்காம பழகி பார்த்து நம்ம வந்து காதல் செய்யணும். அவங்க கேரக்டர் எல்லாம் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். இல்லை முதல்ல ஒருத்தவங்க பார்க்கும்போது இவ தான் எனக்கு கடைசி வரலும் மனைவி, இவ தான் எனக்கு கடைசி வரலும் புருஷன் அப்படி நினச்சி கடைசி வரலும் ஃபாலோ பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து வாழ்ந்துருவாங்க. ஆசை 6 நாள் மோகம் 30 நாள்ன்ற மாதிரி அவங்க வர்றவங்க தான் காதல் தான் தோற்று போயிடுது. இருந்தாலும் ஒரு குழந்தைக்காக வச்சு தோற்று போனாலும் ஒரு குழந்தைன்னு வந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களோட எதிர்பார்ப்பு எவ்வளோ இருக்கும். அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணுன்ற அந்த குழந்தையோட தாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த குழந்தைக்காக தான் நீங்கள் வாழ்க்கையை உங்களோட லைஃப் நல்லா சரியில்லைனாலும் குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துதான். அதுக்காக பிரிவு என்பது வந்து முழுவதுமாக தீர்வு இல்லை. அதால் பல துன்பங்கள் தான் வரும். நான் என் வாழ்க்கையில் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். பிரிஞ்சு போனாலும் திரும்ப அடுத்த ஒரு ஆடோரை திருமணம் பண்ணாலும் சரி, அடுத்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணாலும் நிம்மதி இல்லாத வாழ்வு, நிம்மதி இல்லாமல் இறப்பு. அதான் எப்பா என் வாழ்க்கையில் எவ்வளோ பேரை பார்த்தாச்சு. அதுதான் சொல்கிறேன். அதாவது இதுக்கு மேலே திருமணம் பண்ணுறவங்க இந்த 6-8 பொருத்தம் கண்டிப்பாக இல்லாமல் பாருங்கள். அதுவே மக்கள் வந்து வாழ்ந்துருவாங்க. அதேமாரி 6-8 அதிபதியோட நட்சத்திரம் வந்து நீங்கள் பொருத்தம் பார்க்காம இருப்பாங்க பாருங்கள். திரும்பியும் சொல்கிறேன், ஒரு மேஷராசி மேஷ லக்கணமாக ஒரு ஆணை பெண்ணாக இருந்தால் 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி வந்து கன்னி வீடாக இருக்கும். அப்போ புதனோட வீடு என்னென்ன நட்சத்திரம்? கேட்டை, ரேவதி, கேட்டை, ஆயில்யம். இந்த 3 நட்சத்திரம் புதன் பகவான் நட்சத்திரம். அவரோட நட்சத்திர பெண்ணை வந்து ஆணை வந்து பொருத்தம் பண்ணக்கூடாது. அதேமாதிரி அவர் 8ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு 8ஆம் அதிபதி விருச்சகமாக வரும். அந்த விருச்சகத்துக்கு உண்டான அந்த செவ்வாய் பகவானோட நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரமாக தான் அவிட்டம், மிருகசீரிஷம், அது வந்து சித்திரை. இந்த 3 நட்சத்திரம் வந்து அவர் அந்த நட்சத்திரம் நம்ம வரன்களை பார்க்காம இருக்கிறது ரொம்ப வந்து நமக்கு சண்டைகள் இல்லாத
ஏன்னா இதுதான் கர்மா. இந்த 6, 8ன்றது நமக்கு கர்மா. இது திரும்பி நீங்கள் கர்மா பிடிச்சி நீங்கள் நினச்சி வச்சிங்கன்னா திரும்ப கர்மா படி தான் நம்ம வாழ்க்கையை ஒட்டி ஆகும். அதனால் நம்ம ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகிறீங்களோ இல்லையா, நீங்கள் முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே உங்கள் பிள்ளைக்கோ பையனுக்கோ 6ஆம் அதிபதி நட்சத்திரம் இருக்கா, 6ஆம் அதிபதி கனெக்ட் ஆகுதா, ராசிக்கு கனெக்ட் ஆகுதா இல்லை லக்கணத்துக்கு கனெக்ட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. இதை பண்ணாலே போதும். நீங்கள் அது இந்த பேசிக், இந்த சின்ன பேசிக் இருந்ததுனால நீங்கள் வந்து ஜாதகத்தை அவாய்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஜோதிடர்கிட்ட தான் நீங்கள் போகணும் அவசியம் இல்லை, அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னும்போது அதுக்கப்புறமா இந்த 6, 8 சம்மந்தம் இல்லாமல் 6, 8 அதிபதி நட்சத்திரங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜோதிடர் கையில் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணலாம். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் வாழ்ந்துருவாங்க. இந்த 6, 8 மட்டும் நம்ம வந்து ஒன்று நான் கொல்லணும்னு பார்ப்பேன், என்ன நீ ஒன்று நான் கொல்லணும்னு பார்ப்பேன், மாற்றி மாற்றி வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டே போவாங்க. ஒரு காலத்தில் அது முற்றிய பிரச்சனையாக மாறும். அதில் பாருங்கள். ஏன்னா வந்து ஆனால் இதுலேயும் ஒரு பிள்ளைகள் பிறந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அந்த பிள்ளைகளுக்காக வந்து கொஞ்சம் அனுசரித்து வாழ்ந்து பாருங்கள். முற்றிலுமாக ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முற்றிலுமாக நீங்கள் டைவர்ஸ் வாங்குறது ரொம்ப முட்டாள்தனம். ஏன்னா அது பல அது கர்மாவை இன்னும் அதிகமாக்குறது தான் அது என்னை பொறுத்தவரை. ஏன்னா வந்து அந்த குழந்தைன்ற ஒரு தாய் தந்தை இல்லாமல் அந்த குழந்தை பிறக்காது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த தாய் தகப்பன் வந்து பிரிகிறாங்கன்னு போது அந்த குழந்தைங்களுக்கு கர்மா அதிகம் வரும். அந்த குழந்தையோட லைஃப் அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ நல்லாவே அமையாது. அதனால் தாய் தகப்பனோட பார்வையோடு தான் அந்த குழந்தை வந்து வளரணும். அப்போ தான் அந்த லைஃப்பும் நல்லாயிருக்கும். நீங்களும் நிறைய பேரை நீங்கள் பாருங்கள். ரொம்ப கொடூரமான சமுதாயத்தில் எவ்வளோ நியூஸை பார்க்குறோம், எவ்வளோ பிரச்சனைகளை பார்க்குறோம். ஆனால் சரியே இல்லைன்னாலும் குழந்தைங்களுக்காக வாழ்க்கையை வந்து ஓட்டுறதை பாருங்கள். இல்லை பிரிஞ்சு ரொம்ப பிரச்சனைனா கொஞ்சம் நாள் பிரிஞ்சு இருந்து பாருங்கள். சுத்தமாக டைவர்ஸ் தான்றதான் தீர்வே கிடையாது. கொஞ்ச நாள் பிரிஞ்சு வாழுங்க. அவங்கவுங்க கொஞ்சம் அடிப்பட்டு உதப்பட்டு சமுதாயத்தில் எப்படி இருந்தால் எப்படி நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அனுபவம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம மனைவி நம்ம கணவன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அவங்க வந்து வந்துடுவாங்க. அப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் பொறுத்து காலம் பார்த்து சொல்லணும். ஏன்னா அந்த கர்மாவோட வலி வந்து நீங்கள் பிரிஞ்சிருந்து அப்புறம் சேர்ற மாதிரி சரி பண்ணுறவர் அதுதான் இறைசக்தி. நீங்கள் முற்றிலுமாக நீங்கள் வந்து ஒதுக்கிட்டு எனக்கு கணவன் சரியில்லை பிடிக்கலை, மனைவி சரியில்லை பிடிக்கலை நான் சொன்ன ஒரே காரணமாக இருந்தால் அந்த ஒரு பாவத்தில் செவ்வாய் கேது சனி இப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் சுத்தமாக பிரிஞ்சு, மற்றபடி அதை மட்டும் பிரிஞ்சிருங்க. ஏன்னா அது வந்து உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு ஜாதகம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வாழுங்க. பிரிஞ்சு அதை சுத்தமாக நீங்கள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது என்ன பார்த்தீங்கன்னா திரும்ப கர்மா கூடுதல் தான் உங்களுக்கு குறையும். கூடுதலாக வந்து சேரும். உங்கள் கர்மாப்படி இவன் சரியில்லாத புருஷன் வரணுன்றது விதி, சரியில்லாத மனைவி வரணும் அதுவும் கர்மா. இந்த கர்மாவை நீங்கள் வந்து பிரிஞ்சு வாழ்ந்து தான் அந்த கர்மாவை கழிக்கணும். அதுக்காக வந்து சண்டை போட்டுகிட்டே வாழணும்னு சொல்ல வரல. கொஞ்ச நாள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனால் வந்து ரொம்ப சண்டை போட்டுக்கிற மாதிரி ரொம்ப உக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்ந்து அந்த பிள்ளைகளுக்காக வாழ பாருங்கள். ஆனால் முற்றிலுமாக டைவர்ஸ்ன்ற ஒரு தீர்வு வந்து சரி இருக்காது. ஏன்னா கர்மா அதிகப்படுத்தும் கோசம் கர்மா வந்து குறையாது. பிரிவு கர்மா குறையும், ஆனால் சுத்தமான பிரிவு கர்மா குறையாது, கூட்டி கொடுக்கும். அடுத்தது வந்து அடுத்த ஒரு நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாலும் அது ஆனந்தாலும் பெண்ணாலும் சரி கர்மா இன்னும் எக்ஸ்ட்ரா தான் அது இருக்கும். இதுதான் மெயின் என்னோட இந்த கணவன் மனைவி ஒற்றைமை ஜாதகம் இப்படி தாங்க. அதான் முடிஞ்சவர்களும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா லைக் வந்து பண்ணுற அளவுக்கு நான் நிறைய இடத்துல சொதப்பிருப்பேன். அதில் வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவலை நம்ம பார்ப்போம். ஏன்னா அனுபவ ரீதியாக தான் என்னால் வந்து ஜோதிடம்னா நம்ம படித்ததை வச்சியோ புத்தகத்தை பார்த்தோ நம்ம வந்து சொல்ல முடியாது. அனுபவத்தில் வர்றதை மட்டும்தான் என்னால் பேசவே வரும். படித்து மனப்பாடம் பண்ணுறதும் இல்லை. நான் மற்றவங்கள பார்க்கணும், அது மாதிரி நிறைய ஜாதகங்களோட ஆய்வு பண்ணணும். இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இந்த நம்ம அலசி பார்த்தா தான் நம்ம வந்து ஒரு மற்றவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தில் தான் என்னோடய வீடியோஸ் நான் வந்து பண்ணியிருப்பேன். எந்த நல்ல விஷயமாக தான் இருக்கும். திரும்பியும் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா முடிஞ்ச லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.